தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற வீடியோ உங்களை வந்து அடையும். ஸோ வாங்க நேயர்களே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அட்வொகேட் டீம் சார்பாக தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த செக்ஷன் 152 153 பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாமே பப்ளிக் ட்ரான்குவிட்டினா நம்ம பொது சேதம் உண்டு பண்ணுறது, அன்லாஃபுல் அசம்பிளி, இந்த மாதிரி பொதுவாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அதில் கொடுக்குற விளக்கம் தான் இந்த கிரிமினல். அதுக்கான கிரிமினல் ப்ராப்ளம் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன, அதில் என்ன மாதிரியான குற்றம் இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம 152 153 152னா ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை எதிர்த்து அவரை தாக்க முயற்சிக்கிறது, இல்லைனா அவங்களோட வேலையை செய்கிறது, அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லை த்ரெட்டனிங் பண்ணுறது அவங்கள. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். 152 153ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இல்லீகல் ஆர் அஃபென்ஸ், இது ரியாட்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ரியாட்னா உங்களுக்கு அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். பொது இடத்துல ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் என்னன்றதை நான் ஒயிட் போர்டில் இன்றைக்கி நம்ம 2 செக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். IPC 152 and then 153. ஸோ ரெண்டுத்துக்குமே தனித்தனி எக்ஸாம்பிள் தானே, இன்னும் நல்லா புரியும். ஸோ இப்போ வந்து 152 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சம் அன்லாஃபுல் குரூப், இந்த குரூப் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், போலீஸ் ஆஃபீஸர், இந்த நார்மலாக உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 141ல் சொல்லியிருக்கா மாதிரி ஒரு 5 விஷயம் சொல்லியிருப்பேன். எந்த ஒரு கிரிமினல் ஃபோர்ஸ், இல்லீகல் ஆக்டிவிட்டி, பொது இடத்துல ப்ராப்பர்ட்டி சேதம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது இதுக்கான தண்டனை வந்து 145ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதோ 144 சட்டம் போட்டிருப்பாங்க. இப்போ 144 சட்டம் இருக்கும்போது போலீஸ் வந்து ஆல்ரெடி அதன் எங்கே கலவரம் நடந்தால் அதை தடுக்கிற முயற்சியில் ஈடுபடுவாங்க. இதுக்கான பர்மிஷன் அவங்களுக்கு. இந்த சமயத்தில் இந்த குரூப் இந்த போலீஸை தாக்க முயற்சிக்கிறாங்க. ஒன்று வந்து தாக்குறது அசல்ட்டிங், அடுத்தது வந்து அப்ஸ்ட்ரக்டிங் தேர் டியூட்டி, அவங்க டியூட்டி செய்கிறது போது அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, தேர்டு வந்து அவங்கள த்ரெட்டன் பண்ணுறது. தட் இஸ் இந்த வேலையை நீங்கள் செய்யக்கூடாது, இந்த இடத்துல வரக்கூடாது, இல்லை நீங்கள் எதிர்த்திங்கன்னா நாங்கள் திரும்பி தாக்குவோம், இந்த மாதிரி வேர்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, அண்ட் தென் வந்து திருப்பி தாக்க முயற்சிக்கிறது. இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது இந்த 152 செக்ஷன் வந்து இவங்க மேலே பாயும். ஸோ அதுதான் இந்த 152ல் சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம் நான் சொல்கிற மாதிரி இந்த அசல்ட், அப்ஸ்ட்ரக்ஷன், த்ரெட்டிங் டு த பப்ளிக் சர்வெண்ட், அப்போது 152ல் இவங்க கைதாவாங்க. ஸோ 152ல் மேக்ஸிமம் தண்டனை என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 years வரைக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு, ப்ளஸ் ஃபைன் உண்டு, சில சமயத்தில் போத் ரெண்டுமே கிடைக்கும். இந்த எல்லாமே வந்து இன்வெஸ்டிகேஷனில் ஜட்ஜி முன்னாடி ப்ரூவ் ஆகணும். அந்த ஜட்ஜி முன்னாடி ப்ரூவ் ஆச்சுன்னு சொன்னால் நான் சொல்லியிருக்கேன், இந்த பனிஷ்மெண்ட் வந்து மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் 152ல் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 153 பற்றி பார்ப்போம். ஸோ இதுலேயுமே முக்கியமான விஷயம், ஒரு டீம், 5க்கும் மேற்பட்ட ஒரு டீம் வந்து ஒரு அன்லாஃபுல் அசம்பிளியில் தட் மீன்ஸ் வந்து ஒரு குரூப் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. இது மேபி ரியாட்டாக ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது. தட் இஸ் ரியாட்டிங்னா நான் சொல்லியிருக்கேன் கலவரம். இவங்க செய்கிற அந்த பிரச்சனையால் கலவரம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை தெரிஞ்சே இந்த டீம் செய்கிறாங்கன்னு சொன்னால் இது கண்டிப்பாக வந்து ஆல்ரெடி இந்த அன்லாஃபுல் அசம்பிளியில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 141ல் இருக்க எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது, அதுக்கான பனிஷ்மெண்ட் 145ல் இருக்கும். அதே சமயத்தில் 144 போட்டிருப்பாங்க. அப்போ போலீஸ் அவங்களோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த டீம் வந்து அன்லாஃபுல் அசம்பிளியில் ரியாட் ஆரம்பித்தாங்கன்னா போலீஸ் கண்டிப்பாக அதை தடுக்கிறதுக்கு முயற்சிப்பாங்க. இதே சமயத்தில் இது ரியாட்டாக மாறும்போது இன்னும் வந்து அவங்களோட ஃபோர்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். பிகாஸ் வந்து ஒரு ஊர்வலத்தில் இருக்கிற சண்டையை விட இன்னும் அதிகமான ஒரு பிரச்சனை உண்டாக போகுதுன்னு சொன்னால் ஸோ ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 153 IPC மூலயமா இந்த ரியாட்டை வந்து இந்த டீம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்ற நடவடிக்கை எடுப்பாங்க 153ல். இப்போது ஜட்ஜி முன்னாடி இன்வெஸ்டிகேஷன் வருது, இதுக்கான விஷயம் ப்ரூவ் ஆச்சுன்னு சொன்னால் இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் மினிமம் 1 year ப்ளஸ் ஃபைன் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து இவங்க அஃபென்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா ஜட்ஜி வந்து அதுக்கும் தனியாக பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. ஸோ மேபி பனிஷ்மெண்ட் டீட்டெயில் இந்த இதுக்கு மட்டும்தான் 1 year, அஃபென்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு தனியாக அந்த டீட்டெயில்ஸ் வரும். ஸோ பேஸ்ட் ஆன் த இன்வெஸ்டிகேஷன் பனிஷ்மெண்ட் வந்து வரும். ஸோ இது வந்து
உங்களுக்கு பெயிலபிள் அஃபென்ஸாகவும் இருக்கும், சில சமயத்தில் அஃபென்ஸ் அதிகமாக பண்ணியிருந்தால் நான் பெயிலபிள் அஃபென்ஸாகவும் இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் இதை விசாரிப்பார். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த 153ல் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஐபிசி செக்ஷன் 2 செக்ஷன் பார்த்தோம், 152 அண்ட் 153. 2 டாப்பிக்லேயும் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் தினம் போடுற வீடியோ உங்களை வந்து அடையும். அதே மாதிரி பிளேலிஸ்ட்டில் இதுக்கு முந்தின வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், அப்போ தான் நாங்கள் தினம் எடுக்கிற கிளாஸ் இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். இது எல்லாமே ஜென்ரல் வீடியோ. இந்தியன் பீனல் கோட் நம்ம இந்தியாவில் என்னென்ன விஷயம்லாம் கிரிமினலாக கன்சிடர் பண்ணுறாங்க, அதுக்கான சொல்யூஷன் என்ன, அண்ட் தென் வந்து அதில் என்னென்னலாம் தண்டனைக்கு உள்ளாகிறோம், என்ன மாதிரியான தண்டனைலாம் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலாக இந்தியாவில் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது ஜென்ரல் அவேர்னஸாக எல்லோரும் பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.